அவகிட்ட நாக்க புடுங்குற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்டு ஓட விடுவீங்கன்னு பார்த்தா, அத விட்டுட்டு அவளை உள்ள உட்கார வச்சு காஃபி குடிக்கிறியா ஜூஸ் குடிக்கிறியான்னு வரவேற்க வச்சிட்டு இருக்கீங்க. உனக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா? ராஜிமா, பின்ன என்ன? அவ உள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் வந்துதான் இங்க வந்திருக்கா. இப்ப அவளை துரத்தி விட்டா அழுதுகிட்டே போய் ஏதாவது கோவில் உட்காந்துட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நேரா விஜய் கிட்டயோ அன்னபூர்ணி கிட்டயோ போய் நம்ம சீக்கிரட்டா வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் அவுத்து விட்டுருவா. அப்புறம் விஜய் உஷாராயிடுவான். கேஸ் எல்லாம் கதிரேசனுக்கு எதிரா திரும்பி பொய் சாட்சி சொல்ல போன பாவத்துக்கு நீயும், உனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு நானும் சேர்ந்துதான் ஜெயில களி திங்கணும். ஐயோ, என்ன சொல்றீங்க? நிஜமா சொல்றீங்களா? பின்ன நாம கொஞ்சம் நெஞ்ச வேலையா பண்ணிருக்கோம். எப்பவோ இருந்து பண்ண எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு ஒண்ணு விடாம அவ சொல்லுவா. எனக்கு என்னமோ நம்ம செஞ்சிருக்கிறதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா லைஃபுக்கும் ஜெயில தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? நான் இனிமேதான் பொய் சாட்சியே சொல்ல போறேன்.